திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணை முன் அறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டதால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு பொய்யானது என்று தெரிவித்துள்ள அமைச்சர் சேகர் பாபு, சாத்தனூர் அணை திறப்பதற்கு முன்பு 5 முறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக பதிலடி கொடுத்துள்ளார். இங்கே கூட வடிகால் பணியை சரியா செய்யாத காரணத்தினாலதான் திருமணிமுத்தாருடைய அங்க தண்ணி தேங்கி அந்த தேக்கத்தினாலதான் இந்த ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த தேசிய நீங்கள தண்ணி தேங்கி இருக்குது. முறையாக திருமணிமுத்தாறு அதை முழுமையாக தூர்வாரப்பட்டிருந்தால் தண்ணி உபரி தண்ணீர்கள் வேகமாக திருமணிமுத்தாறின் வழியாக சாத்தூர் டேம்ல திடீரென்று இரவு 2 மணிக்கு 1,68,000 கனஅடி தண்ணீரை தென்பனை ஆற்றில் திறந்து விட்டாங்க. எந்தவித முன்னறிப்பும் கிடையாது. எவ்வித ஒரு முன்னறிப்பு கொடுக்காம திடீரென்று சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கனஅடி தென்பண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட்ட காரணத்தினால தென்பண்ணை ஆற்றின் ஓரம் பகுதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அந்த குடியிருப்புகளை தண்ணீர் புகுந்து மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. இதை போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்பட்டு அந்த வெள்ள நீர் வடிவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். கரையோரம் வசிக்கின்ற மக்களுக்கு தண்டோரா மூலமாகவும் மாவட்ட ஆட்சியாளர் மூலமாகவும் நோட்டீஸ் அனுப்பி அனைவருக்கும் அதை செய்தியாக வெளியிட்டு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். அதற்குண்டான ஆவணத்தையும் கையிலே வைத்திருக்கின்றோம். 5 முறை அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நோட்டீஸ் வழங்கியதையும் அறிவிப்பு வெளியிட்ட குறிப்புகளையும் கையிலே வைத்திருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய இந்த போர்க்கால நடவடிக்கையை நம் மாநிலம் மட்டுமல்ல அண்டை மாநிலங்களும் இன்றைக்கு இந்த வெள்ள நிவாரண பணிகளை தொடர்ந்து பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே மனசாட்சி இருக்குமானால் வாய்ச்சவடால் விடுகின்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மத்திய அரசிடம் நிதியை கேட்டு அழுத்தம் தருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தமிழக அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.